வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் பேக்கரி ஸ்டைல் ஜாம் டாட்ஸ். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பேக்கரி ஸ்டைல் ஜாம் டாட்ஸ் வீட்லேயே சூப்பராக ஈஸியாக பண்ணிட்டேங்க. ஜாம் டாட்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. 175 கிராம் மைதா சளிச்சுக்கலாங்க. 50 கிராம் சுகர் பவுடர், சர்க்கரை நல்லா மிக்சியில் பொடிச்சதுங்க, அது சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த மூணையும் நல்லா சளிச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம 100 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் வெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக வந்துடுங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக வந்துட்டுருக்கு. அறவே கையில் ஒட்டாத பதம் வரணும், அந்த வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கணுங்க. பாருங்க, நல்லா பிசைய நல்லா கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஒரு பிஸ்கட் ட்ரே எடுத்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு மாவு எடுத்துக்கலாங்க. நல்லா ஷேப்பாக கரெக்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். லேசாக இப்படி உள்ளங்கையில் தட்டிக்கலாங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே நம்ம ட்ரேயில் இடைவெளி விட்டு அடுக்கிட்டோம். இப்படி விரலில் சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாங்க. ஃப்ரூட் ஜாம் எடுத்துக்கலாங்க. ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 ரூபா பேக்கெட் ஜாம் எடுத்துருக்கோம். ஓரத்தில் இத்தினூண்டு கட் பண்ணிக்கலாங்க. அதில் பாட்டிலில் ஜாம் இருக்குன்னா நம்ம அதை ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு இப்படி ஓரத்தில் ஓட்டை போட்டுக்கலாங்க. நம்ம இதை குழிக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாங்க ஜாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி 180 டிகிரி டெம்பரேச்சரில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுருந்தாங்க. ப்ரீ ஹீட் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ செட் பண்ணிக்கலாங்க. 180 டிகிரி டெம்பரேச்சரில் நம்ம 22 நிமிஷம் செட் பண்ணிக்கலாங்க. நம்ம செட் பண்ண டைமிங்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஜாம் வச்சுக்கலாங்க. இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.